இப்போ டிஎன்ஏ பேக்கேஜிங் பார்க்க போகிறோம். டிஎன்ஏ பேக்கேஜிங்கில் டிஎன்ஏ வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஏன்னா அதில் வந்து பாஸ்பேட் குரூப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏக்கு ஒரு பாசிட்டிவ் குரூப் வேணும். எதுக்குன்னா அது கூட தான் அட்டாச் ஆகி உள்ளார போய் ஒரு பேக்கேஜாக அது வந்து அமைதியாக இருக்க முடியும். ஸோ அந்த பாசிட்டிவுக்கு ஹிஸ்டோன் வருது. இப்போ டிஎன்ஏவை எடுத்து அது வந்து டிஎன்ஏ வந்து சுற்றி சுற்றி இருக்கும், அதை வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அதை நீட்டமாக எடுத்தோம்னா அது வந்து ஒரு 2 மீட்டர் அளவுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஹிஸ்டோன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த ஹிஸ்டோனில் மொத்தம் ஹிஸ்டோன் வந்து ஆக்டோமருங்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து H2A, H2B, அப்புறம் H3 அண்ட் H4 மொத்தம் 4 இருக்குது. இப்போ வந்து இந்த டிஎன்ஏ வந்து இந்த 2 மீட்டர் உள்ளது வந்து அந்த ஹிஸ்டோன் கூட போயிட்டு அதை போய் ரேப் பண்ணும். அதை போய் ரேப் பண்ணுறப்போ எத்தனை டர்ன் வருதுன்னா 1.75 டர்ன் வருது. அவ்வளோ டேர்ன் வந்ததுக்கு அப்புறமுமே அதால் அந்த டிஎன்ஏ வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஃபோல்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி ஃபோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, அந்த பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸ், அந்த டிஎன்ஏ போய் ஃபுல்லாக ரேப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சைஸ் வந்திருக்குன்னா 10 நானோமீட்டர் ஃபைபராக வந்திருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஃபோல்ட் பண்ணோம்னா இன்னும் 30 நானோமீட்டர் சோலினாய்ட் ஃபைபராக வரும். அந்த சோலினாய்ட் ஃபைபர் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு லூப் மாதிரி ஒரு சேஞ்சஸை கொண்டுட்டு வரும். அந்த லூப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸ்கேஃபோல்டு ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது, அது கூட போய் இது அட்டாச் ஆகும். இது அட்டாச் ஆனதுக்கப்புறம் இதை வந்து குரோமேட்டின் ஃபைபர்னு சொல்கிறாங்க. குரோமேட்டின் ஃபைபர் வந்ததுக்கப்புறம் செல் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. செல் டிவிஷனில் என்ன நடக்குதுன்னா, இந்த குரோமேட்டின் ஃபைபர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக ஃபோல்ட் ஆகி குரோமேட்டிடாக மாறுது. வந்து ஒரு குரோமேட்டிடு 2 குரோமேட்டிடு மொத்தம் 2 குரோமேட்டிட் சேர்ந்து அது வந்து குரோமோசோமாக வருது. இப்போ நமக்கு குரோமோசோம் கிடச்சிருச்சு. ஏன் இது வந்து ஹிஸ்டோனை சூஸ் பண்ணிச்சு அப்படின்னா, ஹிஸ்டோனில் வந்து அதிகமாக அர்ஜினைனும் லைசினும் இருக்குது. அர்ஜினைனும் லைசினும் வந்து பாசிட்டிவ். ஸோ ஹிஸ்டோன் வந்து பாசிட்டிவ். இது ஹிஸ்டோன் பாசிட்டிவாக இருக்கிறதுனால தான் டிஎன்ஏ வந்து நெகட்டிவாக இருக்கிறப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் மூலமாக இது ரெண்டும் போய் ரேப் ஆகிக்குது. வந்து ஸ்பெர்மில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா ஸ்பெர்மில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோல்டு வந்து ரொம்ப அதிகமாக வேணும். இந்த இடத்துல வந்து ஹிஸ்டோன் யூஸ் பண்ணாமல் புரோட்டியமைன்கிற ஒரு காம்பவுண்டை யூஸ் பண்ணுது. ஏன்னா இங்கே புரோட்டியமைனில் அர்ஜினைன் இருக்குது, அதுவும் அர்ஜினைன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஹிஸ்டோனை கம்பேர் பண்ணுறப்போ. அதனால வந்து ஸ்பெர்மில் வந்து புரோட்டியமைனை யூஸ் பண்ணி அதே மாதிரி ரேப் பண்ணி ஃபோல்ட் ஆகி ரொம்ப சின்னதாக போய் நியூக்ளியஸ்குள்ளே போய் உட்காந்துக்குது இந்த டிஎன்ஏ.